ஆன்லைன் கன்சல்ட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்துகிட்ருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளினிக் வந்து என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பேசுகிற வீடியோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணி ஆன்லைன் கன்சல்ட்டிங் டாக்டர்கிட்ட பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க. அந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் 2000 பணம் கட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, உங்கள் நம்பர் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஆன்லைன் கன்சல்ட்டிங் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி மன்னார்குடியில் இருக்கார்ல, அவர் கூட ஆன்லைன் கன்சல்ட்டிங் பண்ணணும். டாக்டர் கன்சல்ட்டிங்கா? ஆமாம், ஆன்லைன் கன்சல்ட்டிங், டாக்டர் கன்சல்ட்டிங். ஃபேஸ்புக்கில் பார்த்துச்சா? ஆமாம், ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். வாட்ஸ்அப் நம்பரா இது? வாட்ஸ்அப்? ஆமாம், வாட்ஸ்அப் இந்த நம்பரில் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது. ஒரு ஆப், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயிலை ஃபில் பண்ணும். டவுட்னா கால் பண்ணுங்க. ஓகே, நான் அதை பார்த்துட்டு கூப்பிட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு ஆப் இருக்குது. உள்ள நேம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்குது. அதை நம்மளோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணோம்னா அடுத்து டைரெக்டாக பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடுது. நான் பேமெண்ட் பண்ணாமல் கேன்சல் பண்ணிவிட்டேன். திரும்ப அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு. ஹலோ, நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதில் பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஃபஸ்ட்டு 2000 rupees. ஓகே. அப்புறம் ஒவ்வொரு கன்சல்ட்டிங்கும் 350 ஆகும். ओके ओके ओके। पेमेंट के बाद मैं डॉक्टर का कॉल करूँगा या डॉक्टर मेरा साथ कॉल करूँगा? आपका डॉक्टर में व्हाट्सएप नंबर से आपको कॉल आएगा भाई. ஓகே 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 ஓகே. அந்த டாக்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட பேசியிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த டாக்டர் யாருன்னு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அல்ல, ஐயோ அந்த டாக்டரே நான் தான்யா. எந்த டாக்டரோ? எந்த டாக்டரா? அது சரி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டோமா, ஃபோன் நம்பர் போட்டதுக்கப்புறம் அவங்க அதை போட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதில் ஒவ்வொரு லாகினுக்கும் ஓடிபி கேட்குது. வரிசையாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5-6 ஓடிபி வந்துகிட்டே இருக்குது. ஓடிபி சொல்லுங்கன்னு திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். நான் கட் பண்ணிட்டேன். யாராவது வயசானவங்க தெரியாமல் இது மாதிரி ஓடிபி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி இருந்துச்சுன்னா அழகாக அவங்க மொபிக்விக்குள்ளே உள்ளே போயிட்டு பேமெண்ட்லாம் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ஆன்லைன் கன்சல்ட்டிங் இந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. இதுக்கு தான் நான் ஆன்லைன் கன்சல்ட்டிங் விவகாரமே வச்சுக்கிறது கிடையாது. கிளினிக் வர பேஷண்ட்ஸை நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுத்தாலே மாத்திரை ரொம்ப ஹெவி டோஸாக இருக்குமோ, பவராக இருக்குமோ, இதை சாப்பிட்டா கிட்னி போயிடுமோ, வாய் புண்ணாயிடுமோ அப்படின்னு அவ்வளோ சந்தேகம் கேட்குறாங்க. இதில் நம்ம பேஷண்ட்டே பார்க்காம ஃபோன்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது எந்த லட்சணத்தில் இருக்கும்னு எனக்கு புரியல. ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலே நம்ம பார்க்குறது ஒன்று, நேரில் வர்றது ஒன்று. இதில் மனுஷன் உடம்பை போய் எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபோனில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு எனக்கு புரியல. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, அதை தான் விரும்புகிறாங்க. எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆன்லைனில் சினிமா டிக்கெட் புக் பண்ணுங்கள், ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பாருங்கள். அதையும் நம்ம ஃபோன்லேயே வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது முறை கிடையாது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க, சுதாரிப்பாருங்க.